அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய சொத்து. என்ன, எப்பவும் அதைத்தான் நான் சொல்வேன். ஏன்னா அவர் தந்தது ஒன்றுமே இல்லைன்னாலும் நன்றி ஆண்டவரே, இந்த நாளும் கடந்து போகும்படி செய்வீர் ஆண்டவரே நம்ம நினைத்தோம் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 9 இறை வார்த்தை 6-11 முடிய. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வர், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வர். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலங்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செய்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்போருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிக்கவர்களாய் விளங்குவீர்கள். எவ்வாறு எங்கள் பணிவழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். பிரேஸ் தி லார்ட். ஏனென்றால் என்ன சொல்கிறாரு? குறைவாக விதைப்பவர்கள் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர்கள் நிறைவாக அறுவடை செய்வார்கள். இப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதன்படி ஆண்டவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அள்ளி கொடுக்குறோமா, நொல்லி கொடுக்குறோமா, இதுதான். அப்போ அள்ளி கொடுக்கும்போது அதற்கேற்ற பலன் அவர் நமக்கு தருகிறார். கொஞ்சம் கிள்ளி கொடுக்கும்போது அதுக்கேற்ற பலன் தான் வருகிறது. நீ 1 மடங்கு கொடுக்கும்போது அவர் உனக்கு பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார் இல்லவா? ஏன்னா எல்லாமே அவர் தந்தது தானே, நம்ம என்ன கொண்டா வந்தோம்? இல்லை, அவர் தந்தது தானே நம்ம பிறருக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாப்புல? மன வருத்தத்தோடையோ முகவாட்டத்தோடையோ கொடுக்க வேண்டாம். யாருக்கு எதை கொடுத்தாலும் முகமலர்ச்சியோடு கொடுங்க. எந்த தானம் கொடுத்தாலும் அதுக்காக 4 பேரை வச்சுக்கிட்டு கொடுக்காதீங்க. போயிட்டு வர சொல்லுங்கள். யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கொடுங்க. அதுதாங்க இறைவனுக்கு உகந்தது. அதில் தான் இறைவன் நம்மளை நிறைவு செய்கிறார். அப்படி நிறைவு செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. அதனால் சொல்கிறாரு, எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிக்கவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். இப்போ நம்ம ஒருத்தட்ட ஜெபிக்க சொல்கிறோம் இல்லையா? ஜெப ஊழியர்கள்ட்ட அவங்க ஜெபிக்கிறதன் மூலமாக உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தன்னலமற்ற ஜெபம், எதிர்பாராத ஜெபம். நான் ஜெபிச்சேன் எனக்கு இவ்வளோ தருவாங்கங்கிறதெல்லாம் இல்லைங்க. நம்மளை ஜெபிக்க சொல்லியிருக்காங்க, இறைவனிடம் மன்றாடுவோம். அந்த மன்றாட்டின் மூலமாக ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் என்ன சொல்லணும் அவங்ககிட்ட? நீங்கள் போங்கங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் எங்கள் ஜெபத்துக்கு ஏற்றாப்புல நீங்களும் அதுக்கு உகந்ததாக இருங்க. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவர்கள் மீண்டும் வந்து நீங்கள் ஜெபித்ததால் நாங்கள் நிறைவடைந்தோம் என்று சொல்ல வேண்டும். அது இறைவார்த்தையிலே இருக்குது பாருங்கள். அதாவது இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நீங்கள் ஜெபிச்சதுனால எங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம ஒரு கருவி தான். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது எல்லாமே நன்மையாக முடியும். ஆனால் எப்பொழுதும் இறைவனை சார்ந்திருங்கள் என்று நாம் சொல்கிறோம் என்றால் நிறைவாக இருக்கும். நம்மகிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு அளவுக்கு தக்கன நாம் இல்லாமல் நிறைவாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. இப்போ திருமணமாகிற பெண்கள் இருக்காங்க, ரொம்ப ஏழை, அதாவது முடியாத இதில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யலாமே, நம்மளால் ஏண்ட உதவி செய்யலாமே இல்லையா? ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை உதவி செய்யும் கரத்தில் வைத்திருக்கிறார். அந்த தகுதியில் நம்மளை ஒரு நிலைநிறுத்திருக்கிறார்னா நம்ம அவங்களுக்கு செய்யலாமே. அப்படி செய்யும்போது கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் மாறுமே, நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் மாறுமே. நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்ம செய்யலை, நம்மளை இறைவன் தூண்டும் போது நாம் செய்கிறோம். அப்படி செய்யும்போது அந்த குடும்பமும் நமக்கு நன்றி சொல்லும்படி, நமக்கு நல்லது செய்யும்படி ஆண்டவர்கிட்ட மன்றாடுமே. இதை நான் எதிர்பார்க்கவில்லை இறைவா, ஆனால் இது எனக்கு கிடைத்தது சொல்வார்களா, சொல்ல மாட்டார்களா? ஆம், இதை இறைவன் விரும்புகிறார். அப்போ நம்ம எப்படி நன்மை செய்ய வேண்டும், யாருக்கு நன்மை செய்ய வேண்டும், எந்த வகையில் நன்மை செய்ய வேண்டும் யோசிப்போமா? ஒரு விசை. எல்லாம் இல்லை இறைவா, ஆமாம் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஒன்றுமே தெரியாததுவாறு இருக்கிறோம் நாங்கள். ஆமாண்டவரே, யார் எங்களிடம் கேட்டாலும் எல்லாம் இருந்தும் இல்லை என்று சொல்வது போல் நாங்கள் ஒரு நடிப்பு நடிக்கிறோம் ஆண்டவரே.
ஆனால் எல்லாமே வீண் என்று பின்னால் புரிந்து கொள்கிறோம். உம்மோடு இணைந்திருக்கும் போது ஆண்டவரே உதவிகள் செய்யும் போது அதன் பலனை நீர் அளிக்கிறீர் என்பதை நாங்கள் பின்பு அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அதனால் எப்பொழுதும் யார் என்ன கேட்டாலும் உம்முடைய துணை கொண்டு தூயாவின் வல்லமையால் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டு அதன்படியே பிறருக்கு உதவி செய்யும்படியே நீர் எங்களை தூண்ட வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.